எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்று வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க. உத்தமமாய் நடக்குகிறான். கர்த்தருக்கு முன்பாக பயபக்தி, உத்தமம், உண்மை, இதை தான் விரும்புகிறார். கொஞ்சம் நேரம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? அங்கே எவ்வளோ அசுத்தம் இருக்கிறது. வேண்டாத காரியம் இச்சையினால் கெட்டு போயிருக்கிறீங்களா? அல்லது வேண்டாத பண ஆசை, அதை அவங்களோட நான் அதிகமாக சம்பாதிக்கணும், என் மனைவியோடு நான் அதிகமாக சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் நடக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் பார்த்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறாரு. உத்தமமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் வீணான எண்ணங்களை கொண்டுராமல் ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி உள்ளவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருங்க. உத்தமமாக நடங்க. பாருங்க, சங்கீதம் 15:2-5 இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது? உத்தமனாய் நடப்பேன், நீதி நடப்பிப்பேன், சத்தியத்தை பேசுவேன், என்றென்றைக்கு நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. யூ வில் நெவர் பி ஷேக். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்கு அருமையானே, ஆனால் அதெல்லாம் இல்லாதனால தான் எத்தனை பாடு, எத்தனை கண்ணீர், பொறாமை, எரிச்சல், ஐயோ எவ்வளவு பாடுகள். பிசாசு நசித்து போடுகிறான். வேண்டாம் பிரியமானே, உங்களுடைய இந்த நேரத்தில் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உத்தமமாய் நடக்க ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. பாருங்க, நீதிமொழிகள் 20:7 என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். நீதிமானாய் நடக்கணும். அநீதி, அக்கிரமம், அசுத்தம், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீதிமான், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன் என்றானால் அவன் நீதிமான். ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, இவங்கெல்லாம் நீதிமானாக நடந்தாங்க. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சா பாருங்க. யோசேப்பெல்லாம் அவங்க ஒன்றுமெல்லாம் போச்சு, வாழ்க்கையை அழிந்து போகிற நிலமையில் கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் உயர்த்தினார். எவ்வளோ பெரிய காரியம். உங்களையும் உயர்த்துவார். உங்களுக்கு அதே பாக்கியம் கிடைக்கும். இன்றைக்கு அவன் செய்தது போல கர்த்தரை உறுதியாய் உத்தமனாய் தேடுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். பாருங்கள், நீதிமொழிகள் 28:18 அதான் வாசிக்கிறோம். அவ்வாறு நீதிமானாய் நடக்கிறவன், அப்படியா நீங்கள் நடந்தீங்கன்னா என்ன செய்வீங்களா? ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள், கழுவப்படுவீர்கள், இரத்தத்தால் கழுவப்படுவீர்கள், சுத்திகரிக்கப்படுவீர்கள், இயேசுவின் பிள்ளையாய் மாறுவீர்கள், இயேசுக்கு சொந்தமாய் மாறுவீர்கள். சங்கீதம் 84:11 என்ன வாசிக்கிறோம்? உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். எல்லாம் குட்னஸ் அண்ட் மர்சி, அதான் சொல்லுகிறான். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், நன்மை கிருபை என்னை தொடரும் என்று தாவீது அறிக்கையிடுகிறான். நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர். அப்படிங்க பயபக்தியோடு உத்தமமாய் நடக்கும் பொழுது பாருங்கள், உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மனுஷன்தான் யோபு. எவ்வளவோ கஷ்டப்பட்டான், சரீரம் நொறுக்கப்பட்டது, எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகளை இழந்தான், எல்லாம் இழந்தான். உத்தமனாய் நடந்தவன், அவனுக்கு அப்படி வந்தது. ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு. அப்படியே உங்களே ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் தீர்மானம் எடுக்கிறாங்களோ, ஐயோ நான் அநீதி, அக்கிரமம், அசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே உத்தமனாய் நடக்க என்னை கற்பித்துத்தார், எனக்கு கற்பித்துத்தார், என்னை வழி நடத்தும் என்று யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தொடும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரியும். அவருடைய எல்லா கவலைகள், எல்லா குறைவுகள், வாழ்க்கையின் தேவைகள் அத்தனையும் கொடுத்து ஆண்டவரே உத்தமமானாய் நீதிமான்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகள் எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதை போல இவருடைய வாழ்க்கையெல்லாம் தலைகளாய் மாறட்டும். இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.